படத்திலிருந்து ஒரு சூப்பரான ஃபைட் சீன் பற்றிய தகவல்கள் லீக் ஆயிருக்கு. கேட்கும்போதே நமக்கு அப்படி இருக்குதுங்க. ஸோ அது என்ன லீக் ஆயிருக்குங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கடைசி வரை பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி ஸோ எல்லாருமே அப்படியே வந்து ரிலீஸ்க்கு வந்து தயாராக இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா அப்படி நம்ம வந்து என்ஜாய் பண்ணியாச்சு லாஸ்ட்டாட்டு. ஸோ எல்லாமே ரிலீஸ் ஆகி அப்படி இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் பாக்கி இருக்குது. அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் வந்து சூப்பராக வந்து இருக்கும். அதாவது படத்துடைய ரிலீஸ் தான் பயங்கரமாக இருக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ ரீசெண்டாக சமீபத்தில் நமக்கு சில விஷயங்கள் கிடைச்சிச்சு. அதெல்லாம் கேட்கும்போதே அப்படி வந்து ஹைப்பாக இருக்குதுங்க. ஸோ அதான் நான் லீக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து படத்தில் ஒரு ஃபைட் சீன், அந்த ஃபைட் சீனை பற்றி ஒரு ஹைப் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வெறித்தனமான ஒரு ஃபைட் சீனுங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான். ஸோ வந்து அந்த ஃபைட் சீனுக்கு வந்து ரொம்ப வந்து கொரியோகிராஃப்லாம் அப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க. தலைவர் அது பண்ணும்போதே கேட்டிருக்காராம்மா, இவ்வளோ கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லலாம் கேட்கும்போது அவங்களும் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் சார், ஆனால் நம்ம வந்து படத்தில் அப்படி இருக்கும், அது பார்க்கும்போது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லும்போது தலைவர் ஒன்றுமே கேட்கலையா. ஸோ ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஆனால் படத்தில் அப்படி தெரியுமா, ஸோ மக்கள் கொண்டாடட்டும், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணட்டும், நம்ம பண்ணலாம், டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பொறுமையாக அதை வந்து சூப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாக அதை வந்து வெறித்தனமாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வந்து அந்த ஃபைட் சீன் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம சில கிளிப்லாம் பார்த்துருப்போம். ஸோ மெயினாக அந்த படத்தில் வந்து பூமாக இருக்கும் அந்த ஒரு ஃபைட் சீன். எல்லா காட்சியை விட அது ரொம்ப அழகாக பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபைட் சீனுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு அனிருத் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு பாருங்கள், ஒரு ஸ்கோரு அப்படி வந்து அந்த ஹைப்பை வந்து ஏற்றி வச்சிருக்கிறாராமா. அந்த கண்ணில் திமிரு பாட்டில் வந்து ஒரு சாங் வரும், அதுலேயே வந்து ஒரு பிஜிஎம் தலைவர் ஃபைட் பண்ணும்போது சேர்ந்து வரும் பார்த்தீங்களா, அதை விட பிரம்மாண்டமாக லோகேஷ் அவர்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அனிருத் அவர்கள் வந்து ஒன்று செஞ்சுருக்கிறாரு. அது ரொம்பவே சரி ஹைலைட்டாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அன்பறிவு அவங்க வந்து இந்த ஃபைட் சீன் வந்து அப்படி மெனக்கிட்டு, உங்களுக்கு தெரியும் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த், அனிருத், அன்பறிவு இந்த 4 பேரோட பேர் தான் வந்துச்சு சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில். ஸோ அந்தளவுக்கு அன்பறிவு அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குலாம். அதுக்கெலாம் காரணம் இப்படி ஒரு காட்சி வந்து இவங்க வந்து பண்ணுறது தான். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபைட் சீன் வந்து இந்த படத்தில் வந்து உருவாகிருக்கு. என்ன எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம இன்னும் சில நாட்கள் தான் படத்தில் போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம சேனலில் அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவும் நம்ம வந்து பேசலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.